அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை, அதாவது தனுசு ராசிக்காரர்களின் நிலைமை ஏன் இன்னும் முழுமையாக சரியாகவில்லை அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, இப்போ என்ன மாதிரியான கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, 3ஆம் இடத்தில் சனி பகவான், அதாவது 7 சனி அப்படின்றது முடிஞ்சு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அப்படின்ற விஷயமே பார்த்திங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 29ஆம் முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4, 10ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்குது. இது இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு 7 சனி அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலுமே 7 சனி முடிஞ்சதுக்கப்புறமும் ஏன் இன்னும் முழுமையாக நிலைமை சரியாகலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, 3ஆம் இடத்தில் சனி பகவான் நன்மைதான் என்றாலும், அடுத்து உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் குரு பகவான் மோசமாக வரக்கூடிய ஒரு இது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் வரக்கூடிய குரு தான். மற்றபடி மோசமான குரு அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற குரு மே மாதம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் 8, 9, 10, 11, 12 இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய குரு தான். அதுக்கப்புறம் ஜென்ம ராசியில் வரக்கூடிய குரு மட்டும்தான் கெடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துல குரு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு நன்மை செய்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த தசாக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கெடுதல்களை செய்து கொண்டிருக்கிறது என்று தான் அர்த்தம். அதே மாதிரி 8, 12 இருக்கக்கூடிய மறையிற குருவுமே ஃப்யூச்சரில் கெடுதலை செய்யாது, நன்மைகள் மட்டும்தான் செய்யும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு தசாக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான பலன்களை கொடுக்கக்கூடியது தான். இப்போ 7 குரு வரும் அப்படின்னும்போது இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா மே மாதம் குரு பயிற்சி, ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்களை மாற்றங்கள் நிறைய நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆஃப்டர் 7 சனி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையான நன்மை தரும் காலநிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா வரக்கூடிய மே மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மே மாதம் ஆரம்பித்தது அப்படின்னா ஒரு லாங் டைம், ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டத்துக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தொடர்ந்து நல்ல மாற்றங்களை நீங்கள் ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களும் எதிர்பார்க்கலாம். இப்போ 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானானவர் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்தாலும், ஆனால் அவர் கூடவே ஒரு பகு வச்சுட்டு தான் செய்வார். அதாவது கடன் நோய் எதிரி என்னதான் இருந்தாலும் ஒரு சுபகிரகம் 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது நல்லதே பண்ணாலும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கடன்களை கொடுத்துருக்கும், ஒரு சில பேருக்கு நோயை கொடுக்கும், ஹாஸ்பிட்டலில் போய் கொட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதுக்கேற்றாலும் எதிர்ப்புகள், எதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். எங்கே போய் வீட்லேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி எது பேசினாலும் எதிரி தொல்லை, எதிர்ப்புகள் கிளம்பும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஏதாவது ஒன்று 3த்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் மற்ற விஷயங்கள் நன்மைகள் செய்யுமே தவிர்த்து முழு நன்மை அப்படின்றது 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் 7 சனி பார்த்திங்கன்னா குரு நல்ல இடத்துக்கு வர்றது அப்படின்றது இந்த டைம் தான், இந்த வர மேலேருந்து தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே அவர் ராகுவோட சரண்டரில் தான் இருந்தார். ஓகேங்களா? முக்கால்வாசி நாட்கள் பார்த்திங்கன்னா ராகுவோட கிரகணமாகி தன் நிலையை இழந்து அந்த வலு இல்லாமல் தான் 5ஆம் இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல தான் கடன் நோய் எதிரிகளை செய்யக்கூடிய தன்மையில் இருந்தால், அதுக்கப்புறம் இப்போ தான் மே மாதம் பார்த்திங்கன்னா குருவானவர் 7ஆம் இடத்துக்கு மாறி உங்கள் ராசியை வலுப்படுத்தி உங்களை ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறார். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 7 சனி நன்மைகள் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இது முக்கியமான ரீசன் அப்படின்றத விட நீங்கள் நல்ல கிரகநிலைகள் இப்போ சனி 7 சனி இருக்கும்போது அஷ்டம சனி இருந்தாலும் சரி 7 சனி இருந்தாலும் சரி, நல்ல கிரகநிலைகள் வந்தாலும் அந்த கிரகநிலைகளை செயல்பட விடாமல் சனி பகவான் ஒருத்தர் போதும் உங்களை
கஷ்டப்படுத்துறதுக்கு. சரிங்களா? ஸோ அவர் நல்லா ஆனதுக்கப்புறம் நல்ல கிரக நிலைகள் அப்படின்றது வந்து இந்த மே மாதம் தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிக பெரும் மாற்றங்களை செய்யக்கூடியது. உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து வெளியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஒரு பேரு புகழாகட்டும், ஒரு ஃபினான்ஷியலாக பெருசாக வர்றதாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே பார்த்துட்ருப்பீங்க. வெளியில் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் மாறும். உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. வெளியில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே, ஆனால் உங்களுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே அனுபவிக்கிறீங்கன்றது உங்களுக்கு அது அப்போ தெரியாது. இப்போ குரு மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே எல்லாமே மாறும். உங்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் உருவாகும், உங்களுடைய உடல்நிலையில் மாற்றங்கள் உருவாகும். இது எல்லாமே வந்து சாதாரண குரு பயிற்சி கிடையாது. இப்போ உங்களுக்கு ராசி அதிபதி இல்லையா, அவர் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை வலுப்படுத்தும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஒன்று. அடுத்தபடியாக வந்து ராகு கேதுக்களும் வந்து சாதகமாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து ராகுதசை நடக்கும். ஓகேங்களா? பருவ வயசில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள், ஏன்னா ஒரு 25லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மேக்ஸிமம் ராகுதசை வந்து டச் பண்ணிட்டு தான் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில், தசாநாதன் வந்து கோச்சாரத்தில் எப்பவுமே சாதகமாக வர்றாரு அப்படின்னும்போது அதுவுமே வந்து மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றதுனால, இப்போ 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது அப்படின்ற வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஃப்யூச்சரில் வரும், மே மாதத்தில் வருது அதுவே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விதத்துலேயுமே வந்து இன்னும் அடுத்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களும் வேகமாக நிகழ்ந்து, அதாவது எப்படின்னா நமக்கு நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கும் எல்லா நன்மைகளும். அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு ரிலீஃப் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் கடன் பிரச்சனைகள் வந்துருக்கும். நமக்கு எப்போ கடன் தீரும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான சூழ்நிலையை கொடுத்துரும். அதாவது செலவு வளத்தை கொடுத்து வச்சிரும். கடன் அடைக்கிறதுக்காக பணம் வந்து மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பெருமளவு பணத்தை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களை தள்ளி விட்டுரும். ரெண்டாவது, ஒத்துழைக்கவே மாட்டான்னு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒத்துழைச்சி உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரஸ்பர அன்பு பரிமாறத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதை புரிஞ்சுப்பாங்க. உங்களை வந்து வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாங்க. மெயினாக வந்து எதிர்ப்புகள் வந்து மறையும். வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அடுத்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கா இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து மாறும். பரவாயில்லையே, நல்லபடியாக நம்ம இப்போ தான் வந்து மூச்சு விடக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும். நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை தனுசு ராசிக்கார அனைவரும் அடுத்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து பார்த்தேன் எல்லா கிரக நிலைகளும் வந்து சாதகமாக வருது. அடுத்தடுத்து வரக்கூடியது. சுக்கிரனும் வந்து 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா மிக பெரும் யோகமான ஒரு அமைப்பு. தனுசு ராசிக்கு சுக்கிரன் வந்து யோகர் கிடையாது அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அப்படின்றது, ராகுவோடு சேர்ந்து உச்சம் அப்படின்றது மிகப்பெரிய இடம் வாங்கி போடுற அமைப்பு, வீடு கட்டுற அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி வந்து அங்கே வந்தாலுமே அவரை வந்து சுபத்துவப்படுத்தி தொந்தரவுகள் இல்லாமல் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 3 மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாத்துக்கும் நடக்க தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு லைஃப் மாற்றும். ஓகேங்களா? உங்கள் லைஃபையே வந்து நல்லபடியாக மாற்றும் அப்படின்றது எல்லோரும் ஐயம் எதுவும் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் எப்படி இருந்தாலும் அடுத்த 3 மாதத்தில் நடக்கிற நன்மைகள் வந்து இரட்டிப்பாகும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து தசாநாதனும் ஒத்துழைச்சதுன்னா நன்மைகள் இரட்டிப்பாகும். ஓகேங்களா? ஆனால் எல்லாருக்குமே வந்து நன்மைகள் நிச்சயமாக உண்டு. உங்களது கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.